சாதி, ஆணவம், வன்முறை, சமூக நீதி, மனித உரிமை என பல கேள்விகளை எழுப்பிய வழக்குதான் திவ்யா இளவரசன் வழக்கு. ஜூன் 4, 2013 தர்மபுரி ஆர்ட்ஸ் காலேஜ் பேக் சைட்ல ஒரு பாடி இருக்குன்னு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. இதை கேட்ட ரயில்வே போலீஸ் அந்த இடத்துக்கு போகும்போது மக்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்ட ஒரு பாடி தண்டவாளத்துல இருக்குது. இதை எடுத்து ரயில்வே போலீஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அவர் பாக்கெட்ல ஒரு பர்ஸும் அவர் பக்கத்துல ஒரு பைக்கும் இருக்குது. யார் என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போதுதான் 2012, 2013 தமிழ்நாடே பேசப்பட்ட இளவரசன் திவ்யா கேஸ்ல சம்பந்தப்பட்ட இளவரசன் தெரிய வருது. தர்மபுரி நாயக்கன் கோட்டை பகுதியை சேர்ந்த நந்தன் காலனி இளவரசன். இவருக்கு 19 வயது. இவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அதே தர்மபுரி செல்லங்கோட்டையை சேர்ந்த திவ்யா, இவங்களுக்கு வயது 20. இவங்க வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரோட அப்பாவும் நண்பர்கள். அதனால இளவரசன் திவ்யா வீட்டுக்கு அடிக்கடி போறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. 2 பேரும் காலேஜுக்கு போகும்போதும் ஒரே பஸ்ல தான் போயிருக்காங்க. காலேஜ் முடிஞ்சு வரும்போது திவ்யா ஒரு கடையில ஜூஸ் குடிக்கிறதும் பக்கத்து கடையில இளவரசன் டீ குடிக்கிறதும் வழக்கமாக இருந்திருக்கு. இதன் மூலமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஆரம்பிச்சிருக்கு. அந்த நட்பு காதலா மாறி இருக்கு. இவங்க திவ்யாவும் இளவரசனும் வெளியே போயிருக்காங்க. இத திவ்யாவோட வீட்டுல இருக்கவங்க பார்த்து திவ்யாவோட அப்பாவான நாகராஜ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நாகராஜும் அவர் மனைவியும் அவர் பொண்ணான திவ்யாவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. மறுநாள் காலேஜ் போகும்போது வீட்டுல நடந்த சம்பவங்களை திவ்யா இளவரசன் கிட்ட சொல்லியிருக்காரு. இளவரசனும் எங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பிரச்சனையாகும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ பயப்படாத, நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு இளவரசன் திவ்யாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆனா திவ்யா எங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, என்ன ஆனாலும் நம்மளை பிரிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. சரி, இதுக்கு ஒரே தீர்வு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. சில நாள் டைம் எடுத்து 2 பேரும் திருமணம் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அக்டோபர் 8ஆம் தேதி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. 2 பேரும் சேலத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு 2 பேரோட வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. எங்களை தேடாதீங்க, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட திவ்யாவோட பேரண்ட்ஸ் கோவப்பட்டு எங்க இருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இளவரசன் வீட்டுல ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாலும் அவன் பிடிச்ச வாழ்க்கையை அவன் வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே டைம்ல திவ்யா வீட்டுல இருக்கவங்க இளவரசனை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அவங்களும் ஒரு சைட்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. திவ்யாவும் இளவரசனும் சேலத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்க வீட்டுல இருக்கவங்க எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, எங்களை பிரிச்சிருவாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவங்களுக்காக போலீஸும் 2 வீட்டுக்கும் போன் பண்ணி பேசுறாங்க. இதுக்கு அடுத்து இளவரசனும் திவ்யாவும் அக்டோபர் 12ஆம் தேதி இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நந்தன் காலனி தர்மபுரி ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கு. 2 பேரோட வீட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. இது ஃபுல்லா ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. எங்க நம்ம சொந்த ஊருக்கு போனா நம்மளை பிரிச்சிருவாங்களோ கொன்னுடுவாங்களோன்னு பயத்துல 2 பேரும் சேலத்தையே வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளவரசன் அப்பப்போ அவங்க அம்மா கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் போன்ல பேசிட்டு வந்திருக்காரு. திவ்யாவோட ரிலேட்டிவ் சேலத்துக்கு போய் திவ்யாவை உங்க அம்மா அப்பா தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்க ஊர்ல மரியாதை போச்சு, நீ வந்துரு அப்படின்னு திவ்யாவை கூப்பிட்டுருக்காங்க. திவ்யாவோ இல்ல, நான் இளவரசனை கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இளவரசன் எங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை இளவரசனோட வீட்டுல இளவரசன் சொல்றாங்க. இளவரசனோட ஃபேமிலி ஊர்ல 4 பேரை கூட்டிக்கிட்டு திவ்யாவோட வீட்டுல பேச போறாங்க. அப்போ அவங்க 2 பேரையும் இளவரசன் திவ்யா 2 பேரையும் ஊருக்கு வர சொல்லுங்க, பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 வீட்டு சார்பா பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இளவரசனும் திவ்யாவும் வராங்க. ஆனா திவ்யாவோட அப்பா நாகராஜ் அந்த இடத்துக்கு வரல. திவ்யாவோட அம்மாவும் திவ்யாவோட ரிலேட்டிவ் திவ்யாவை வந்துரு வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா திவ்யாவோ இல்ல, நான் இளவரசன் கூட தான் இருப்பேன், இளவரசன் கூட தான் வாழ போனேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட இளவரசனோட ரிலேட்டிவ் திவ்யாவோட வீட்டுக்கு போய் நாகராஜ் கிட்ட நீ என்ன பொண்ணு வளர்த்துருக்க, உன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு நாகராஜை திட்டிருக்காங்க. எனவே நம்ம பொண்ணு போயிட்டாலேன்னு கவலையில இருந்த நாகராஜ் இந்த மாதிரி ஊர் மக்கள் பேசின உடனே அவர் சூசைட் அட்டன் பண்ணி இறந்திருக்காரு. இந்த நாகராஜோட உடலை எடுத்துட்டு சேலம் பைபாஸ் ரோட்ல போயிட்டு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு தர்மபுரி நந்தன் காலனி 250 வீட்டுக்கு மேல தலித் மக்களோட வீடை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. உயிர்களை காப்பாத்துறதுக்காக பெண்களும் குழந்தைங்க வயசானவங்கன்னு ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க 1500 பேர் இருந்தனால
300 போலீஸ்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் வந்திருக்காங்க. இதனால இந்த கலவரத்துல 200 பேருக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஆனா யாரையுமே தண்டிக்கப்படல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் 7 கோடி கவர்மெண்ட் கொடுக்கும்படி உத்தரவிட்டது. இந்த டைம்ல திவ்யாவும் இளவரசனும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு விசிக கட்சியும், இல்ல திவ்யா அவங்க குடும்பத்தோட தான் இருக்கணும்னு பாமக கட்சியோடும் பேசப்பட்டது. டிஎம்கே, விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இளவரசன் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. அரசியல் களத்திலும் இது பெருசா பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2013 திவ்யாவோட அம்மா என் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம தனியா இருந்தா நல்லா இருக்காதுன்னு இளவரசன் அப்பா அம்மா கூடயே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு திவ்யாவும் இளவரசனும் வராங்க. அப்போ திவ்யாவும் அவங்க அம்மாவும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா 2 பேரும் பேசிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி அழுது கொண்டு இருக்காங்க. கோர்ட்ல திவ்யா கிட்ட கேக்குறாங்க. கேட்கும்போது திவ்யா இல்ல நான் இளவரசன் கூட தான் வாழ்றேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் திவ்யா இளவரசன் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் திவ்யா அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் திவ்யாவோட அம்மா இளவரசனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளவரசன் தான் அவங்க அம்மாவை பைக்ல கூட்டிட்டு போய் பஸ்ஸும் ஏற்றி விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு நாள் திவ்யாவோட சித்தி திவ்யாவுக்கு போன் பண்ணி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. திவ்யாவும் இளவரசன் வந்தோடனே நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சித்தி நீ லேட்டா வந்தா ஊர்க்காரங்க வந்துருவாங்க, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இளவரசன் கேட்டுட்டு சொல்றேன்னு போன வச்சிருக்காங்க திவ்யா. இளவரசன் நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இளவரசன் நான் வந்த உடனே நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சித்தி சொன்ன காரணத்தை திவ்யா இளவரசன் கிட்ட சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போன உடனே அம்மா நல்லா இருக்காங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இளவரசன் திவ்யாவுக்கு போன் பண்ணும்போது திவ்யாவோட போன் சுவிட்ச் ஆஃப். இளவரசன் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இளவரசனோட ரிலேட்டிவ் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு திவ்யாவை பார்க்க போறாங்க. ஆனா திவ்யாவை பார்க்க விடல. இளவரசன் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. திவ்யாவும் அவங்க தாயும் அவங்க உறவினர்களும் கோர்ட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும்போது எனக்கு என்ன முடிவெடுக்க தெரியலன்னு சொல்றாங்க. 2வது வாட்டி கேட்கும்போது நான் எங்க அம்மா சொன்னா இளவரசன் கூட வாழ்றேன்னு சொல்றாங்க. 3வது வாட்டி இல்ல நான் எங்க அம்மா கூட தம்பி கூடயே இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3 வாட்டியுமே இளவரசன் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டான், இளவரசனோட வீட்லயும் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஜூலை 3ஆம் தேதி இது நடக்குது. ஜூலை 4ஆம் தேதி தான் ரயில் தண்டவாளத்துல இளவரசனோட உடல் கிடைக்குது. இதுக்கப்புறம் பல சட்ட போராட்டங்கள் நடந்துச்சு. பிரிஞ்ச இளவரசனும் திவ்யாவும் ஒண்ணு சேர போறாங்களா? இல்ல போன இளவரசனோட உயிர் திரும்பி வரப்போதா? இல்ல. ஆனா இந்த சம்பவத்தை வச்சு அரசியல்வாதிகள் நல்லா அரசியல் பண்ணாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் குறிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் இளவரசனோட அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா சொன்ன பதில் என் பப்பிள்ளையே மண்ணோட போயிடுச்சு. அவள் யாரை கைன்னு போய் வந்தால் நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள்? இன்னைக்கு கட்டிக்கு போகிறவா அன்னைக்கு கட்டியிருந்தாலும் என் பிள்ளை நினைப்பான், இன்றைக்கி சம்பளக்காரன் நினைப்பான், என் வீடும் வாசலும் நல்லா நினைக்கும், நானும் நல்லா நினைப்பேன்.